தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக வாகனத்தை தமிழக வெற்றிக் கழக மாநில துணை பொதுச் செயலாளர் சுபத்ரா முருகன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதுடன் தமிழக வெற்றிக் கழக சின்னமான விசிலை வழங்கியும் பொதுமக்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக விண்ணப்பத்தையும் வழங்கினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சட்டமன்ற தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தேர்தல் கண்காணிப்பாளர் JKRJ முருகன் ஏற்பாட்டின் பேரில் இன்று தூத்துக்குடியில் பிரச்சார வாகனம் துவங்கி வைக்கப்பட்டது. இந்த பிரச்சார வாகனத்தை தமிழக வெற்றிக் கழக மாநில துணை பொதுச் செயலாளர் சுபத்ரா கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் கண்காணிப்பாளர் முருகன் மற்றும் தூத்துக்குடி மத்திய மாவட்ட கழக செயலாளர் STR சாமுவேல்ராஜ், தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர், புறநகர் மாவட்ட செயலாளர் மதன் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் கடைகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஸ்டிக்கரை ஒட்டினர். பின்னர் பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக சின்னமான விசிலை வழங்கியதுடன் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை தெரிவிக்க படிவங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்தவுடைய பரிந்துரையை ஏற்று தூத்துக்குடி மாவட்ட சட்டமன்ற தொகுதிக்கு என்னை தேர்தல் கண்காணிப்பாக நியமிச்சிருக்காங்க. அதற்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் முதற்கட்ட பணியாக இன்று 6 சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் பிரச்சார வாகனத்தை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் முதற்கட்டமாக 2 வாகனத்தை நாங்கள் ரெடி பண்ணி அதை தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் STR சாம் அவர்களும், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் அவங்க இன்றைக்கி வரல, தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் எனது அருமை சகோதரர் பிரைட்டர் அவர்களும், தூத்துக்குடி புறநகர மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் மதன் நாங்களாம் இணைந்து இந்த பிரச்சார வாகனத்தை மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்கள் கொடியசைத்து ஆரம்பித்து வச்சாங்க. இதன் நோக்கம் என்னென்னா, ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை நாங்கள் மக்கள் மத்தியில் செலுத்தி அவங்களுக்கு உள்ள குறைகளுக்கான ஒரு நோட்டீஸ் நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நோட்டீஸில் உங்கள் பகுதியில் கவர்மெண்ட் விஷயமாக உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு, என்ன கிடைக்கல, உங்களுடைய தெரு பிரச்சனைகள் என்ன, உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு அதை எடுத்து எங்களுடைய மாநில பொதுச்செயலாளர் மூலமாக தளபதி அவர்களை கொண்டு சென்று கண்டிப்பாக வருகின்ற தேர்தல் உங்களுக்கு தான் தெரியும், அதிக வாக்கு வித்தியாசத்தில் 234 தொகுதிகள் நாம் ஜெயித்து தளபதி அவர்களை அரியணையில் ஏற்றி வைப்போம். இந்த மக்களுடைய தேவைகளை நாங்கள் ஆட்சி அமைத்ததோட அந்த முதற்கட்டமாக தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் தளபதி பண்ணுவாங்க. இந்த பகுதி குறைகளை நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். சரிங்களா? திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் வந்திருக்காங்க. ஸோ மாவட்ட செயலருக்கு மறுபடியும் அறிவிப்பு வரும். அறிவிப்பு வந்தவொடனே உங்களுக்கு அது சரிங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.